ஸோ அப்டேட்டடாக இருக்கணும், டிசிப்ளின்டாக இருக்கணும். நான் சொன்ன மாதிரி சீரியஸாக ஃபோக்கஸ்டாக இருக்கிறவங்களுக்கு சினிமா ஃபார் ஷுர் கை கொடுக்கும். ஷார்ட் ஃபிலிம்லேயும் 2 வேரியேஷன் ஆஃப் ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். ஒன்று வந்து ரொம்ப ஜாலியான ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணேன். கொஞ்சம் இன்னொன்று வந்து ஒரு இமோஷ்னலாக ஒரு சீரியஸான ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். மியூசிக் வீடியோ அகெயின் வந்து நம்மளுக்கு நம்ம மூவியில் வந்து ஒரு சாங் நல்லபடியாக ஒரு சாங் அமைஞ்சதுன்னா டெஃபினட்டாக அந்த சாங் வந்து வைரல் ஆகும், ஹிட் ஆகும். ஒயிட் ரோஸ்ட்டில் கயலானந்தி மேம் கூட பண்ணப்போ அவங்க கூட ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருந்தது. அவங்க ஹைலி ப்ரொஃபஷ்னல். நான் என்னோட சைல்ட்ஹுட் டேஸ்லேருந்து எனக்கு சினிமாவை பார்த்து தான் நான் வளர்ந்தேன். நான் சினிமா அது ஃபஸ்ட் டே பார்த்து, சினிமா போஸ்டர்ஸை பார்த்து, நம்மளோட ஆக்டர்ஸ் எல்லாம் பார்த்து, சினிமானா எனக்கு அவ்வளோ தெரியும் எனக்கு. வெல்கம் டு அவர் ஷோ. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்திருக்கிற செலிபிரிட்டி பற்றி சொல்லணும்னா, இவரை நீங்கள் கண்டிப்பாக நிறைய டிவி சீரியல்ஸில் பார்த்துருப்பீங்க, நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸில் கூட பார்த்துருப்பீங்க, மியூசிக் ஆல்பமில் கூட பார்த்துருப்பீங்க. அண்ட் இப்போ வந்து பிக் ஸ்க்ரீன்லேயே சூப்பராக சுற்றிட்டு இருக்காரு. யாருன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஆக்டர் விஜித் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஹாய் விஜித் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்கள்? ரொம்ப நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு அவர் ஷோ. ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் பண்ண எல்லா ஒர்க்ஸை பற்றியும் நம்ம பேசிட்டு, தென் உங்களை பற்றி வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேண்டிடான நிறைய விஷயங்கள் வந்து பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நீங்கள் ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறையா பண்ணியிருக்கீங்க, வைரலான ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறையா பண்ணியிருக்கீங்க, தென் மியூசிக் வீடியோ பண்ணியிருக்கீங்க, மூவி பண்ணியிருக்கீங்க, சீரியல் பண்ணியிருக்கீங்க, லைக் ஆல் த சப்பேர்ஸ் நீங்கள் வந்து இருந்திருக்கிறீங்க. ஸோ வென் டிட் ஆல் திஸ் ஸ்டார்டட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? ஆக்சுவலாக நான் ஸ்டடீஸ்லாம் முடிச்சுட்டு வரப்போ நான் சினிமாவில் ஹீரோ ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் வந்து இப்போ எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் இல்லையா. அப்போ நான் கோயம்புத்தூரில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சினிமாவில் வரணும், ஒரு ஹீரோ ஆகணும் அப்படின்ட்டு அப்படி வந்தேன். பட் எனக்கு சினிமா பேக்ரவுண்டுங்கிறது எனக்கு இல்லை. அப்போ வந்து இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு சென்னை, எனக்கு நான் என் நேட்டிவ் கோயம்புத்தூராக இருக்கிறதுனால சென்னையே வந்து லைக் எப்பயாவது தான் வந்து போகிற மாதிரி தான் இருக்கும். சென்னையே எனக்கு புதுசாக இருந்தது. அப்புறம் இந்த இண்டஸ்ட்ரி எனக்கு கம்ப்ளீட்லி புதுசாக இருந்தது. அப்புறம் நான் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸில் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக எனக்கு ஒரு ஒர்க் கிடச்சிது. சரி, அது மூலமாக எனக்கு இந்த விஷயங்கள் ஃபஸ்ட்டு நம்ம கற்றுப்போம், நம்ம சினிமாவில் என்ன நடக்குதுங்கிற ஒரு விஷயத்த முதல்ல ஒரு ஆசையோடு வந்தேன். அதுக்கப்புறம் சரி நம்ம உள்ள என்னென்ன விஷயங்கள் நடக்குதுங்கிறது தெரிஞ்சுப்போம், அதுக்கப்புறம் நம்ம இது கொஞ்சம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னோட கான்டாக்ட்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக பில்ட் ஆகிட்டே வந்துட்டு இருக்கிறப்ப சில பேர் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க, அப்புறம் மியூசிக் வீடியோஸ் பண்ணாங்க, அப்புறம் சீரியல்ஸ் பண்ணுற டீம்கிட்ட அசோசியேட் ஆன மூவிஸ். ஸோ இப்போ எனக்கு என்னென்னா, சரி நம்ம மீடியாவில் நம்ம இருக்கோம், எல்லாமே நம்ம பார்க்கணும், நம்ம வந்து சினிமாவில் நம்ம ஹீரோ ஆகணும், ஒரு நல்ல ஆக்டர் ஆகணும்னு அந்த ஒரு விஷயம் இருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு சீரியல் இண்டஸ்ட்ரியிலையும் போய் பார்க்கலாம், ஷார்ட் ஃபிலிம்ஸ் எப்படி நடக்குது, மியூசிக் வீடியோலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை வெரி பிகினிங்லேருந்தே இருந்தது. அதனால் எனக்கு என்னோடய டீம் வந்து இப்படிலாம் பண்ணுறப்ப நான் நோ அப்படின்ட்டு இல்லாமல் நான் எஸ் நான் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு ஆப்ஷனுக்குள்ளே தான் நான் இருந்தேன். அப்படி பண்ணுறப்ப தான் வந்து எனக்கு லக்கீலி ஷார்ட் ஃபிலிம் வந்து என்னோட 2 to 3 ஷார்ட் ஃபிலிம்ஸ் நல்ல வைரலாக ரீச் ஆச்சு, மியூசிக் வீடியோ நல்ல வைரலாக ரீச் ஆச்சு. எனக்கு அந்த ஒரு விஷயங்கள் எனக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி அமைஞ்சுது. அப்புறம் பார்த்தா எனக்கு ஸ்மால் ஸ்க்ரீனில் எனக்கு நல்ல ஆஃபர்ஸ் எனக்கு அது மூலமாக கொடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த ஸ்மால் ஸ்க்ரீனை பார்த்து எனக்கு பிக் ஸ்க்ரீன்ஸில் நல்ல ஆஃபர்ஸ் வர ஆரம்பிச்சிது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்டிவிட்டி, ஆமாம், அப்படியே ஒன்று அமைஞ்சுது. பட் லக்கீலி எல்லாமே எனக்கு இப்போ என்னென்னா, எல்லாமே இப்போ நீங்கள் கேட்கலாம், சீரியல் இண்டஸ்ட்ரி பற்றியும் கேட்கலாம், மூவி கேட்கலாம், ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ண. ஸோ எனக்கு எப்படி உள்ளே என்ன நடக்குதுங்கிற விஷயம் எனக்கு இப்போ சொல்ல தெரியும். ஓகே. ஸோ கண்டிப்பாக அப்போ நம்ம இன்னும் ரொம்ப கேண்டிடாக இதை பற்றி பேசுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த இண்டஸ்ட்ரி பற்றி கேட்குறேன், நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரி நான் சொல்கிறேன் ஒவ்வொன்றா. அந்த இண்டஸ்ட்ரியில் இப்போ எங்களுக்கு வந்து ஆஸ் அ ஆடியன்ஸாக ஸ்க்ரீனில் பார்க்குறது மட்டும்தான் வி டோன்ட் நோ பிஹைண்ட் த சீன் என்ன நடக்குது, எப்படி பண்ணுறாங்க, வி டோன்ட் நோ எனிதிங், வி ஜஸ்ட் நோ த அவுட்புட், தட்ஸ் ஆல். ஸோ நான் இப்போ வந்து உங்ககிட்ட இந்த ஒரு இண்டஸ்ட்ரி சொல்கிறேன், அந்த இண்டஸ்ட்ரி பற்றி ஒரு தெரியாத விஷயம் இல்லை தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம், நாங்களே தெரிஞ்சக்கூடிய விஷயம், சம்திங் விச் வி டோன்ட் நோ அப்படிங்கிறதும் நீங்கள் ஷேர் பண்ணணும், ஓகேங்களா? சீரியல் இண்டஸ்ட்ரி, ஸ்மால் ஸ்க்ரீன் ஆக்சுவலாக வந்து
ரொம்ப நல்ல இண்டஸ்ட்ரி. ஓகே. அதில் அது ஆக்சுவலாக எனக்கு ஆக்டிங் வந்து நல்ல சொல்லி கொடுத்த இடம் எனக்கு அதுதான். என்னென்னா ஒரு நாளைக்கே வந்து நான் ஒரு 7 to 8 சீன்ஸ் எடுப்பாங்க. ஓகே. நம்ம வேற மூவிஸோ வெப் சீரிஸ் இப்போ பண்ணிட்டு இருக்கல பார்த்தோன்னா ஒரு 2 to 3 சீன்ஸுங்கிறது மேக்ஸிமமாக இருக்கும். அங்கே மினிமம் 7 to 8 சீன்ஸுங்கிறது பிளான் பண்ணி எடுப்பாங்க. ஒரு 10 சீன்ஸ் வரைக்குமே போகும். அப்போ நம்ம வந்து காலையில் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அப்போ எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக நம்ம ஒர்க் பண்ணணும்னு பாருங்க. அதாவது நம்ம அதே ஆக்டிங் டெலிவரியும் ப்ரொடியூஸ் பண்ணணும், காஸ்டியூம்ஸ் சேஞ்ச் பண்ணணும், நம்ம மேக்கப் ஃபாலோ பண்ணிக்கணும். அப்புறம் நம்மளுக்கு இங்கே கிடைக்கிற ஒரு ஸ்பெஷல் இது வந்து நம்மளுக்கு அங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகே. ஸோ இதெல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணி மேட்ச் பண்ணுறப்ப நம்ம ஆஸ் அன் ஆக்டராக ஒரு டிசிப்ளின்டாக இருந்தால் மட்டுமே தான் சீரியல் இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் சர்வைவ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம காலையில் 9 o'clock ஷூட்னு சொன்னால் நம்ம 7 o'clock அங்கே ப்ரிப்பேர்டாக நம்ம இருக்கணும். 9 to 9 ஷூட் போகும். ஓ காட், 9 to 9 ஆமாம். அப்போ 9 to 9னா நம்ம பாடி சப்போர்ட் பண்ணணும், நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக நம்ம லைஃப் ஸ்டைல் எல்லாமே சப்போர்ட் பண்ணணும். ஸோ நம்ம அதுக்கு நான் கொஞ்சம் இனிஷியலாக கொஞ்சம் டஃப்பாக இருந்தது எனக்கு. அப்புறம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஆரம்பிச்சது. அப்புறம் எனக்கு ஒரு டிசிப்ளின்டாக மாற்றின ஒரு விஷயம் வந்து சீரியல் இண்டஸ்ட்ரின்னு நான் சொல்லுவேன். ஓகே. அப்புறம் சீரியல் இண்டஸ்ட்ரியில் என்னென்னா ரீச் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ மூவியில் பொறுத்த வரைக்கும் என்னென்னா உங்களுக்கு படம் முடிஞ்சு நம்ம ரிலீஸ்க்கு வரைக்கும் ஒரு 6 to 8 months நம்ம வெயிட் பண்ணணும். இன்றைக்கி நம்ம நடிக்கிற சீனே வந்து நம்ம பார்க்கணுன்னா நம்ம என்னைக்கு தேட்ரிக்கல் ரிலீஸ் வருதோ அன்றைக்கி தான் நம்ம பார்க்கணும். சீரியலில் இன்றைக்கி நம்ம நடிப்போம், நாளைக்கே டெலிகாஸ்ட் ஆகும். ஸோ நம்ம இன்றைக்கி பண்ணுறது நாளைக்கே நமக்கு ரிவ்யூ யூடியூப்பில் அன்றைக்கே நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் விஷயங்களில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. சீரியல் இண்டஸ்ட்ரி ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக நம்ம கனெக்டிவிட்டி இருக்கும். நம்ம இன்றைக்கி பண்ணுறது நம்ம வெளியே போனோன்னே இம்மிடியட்டாக சார் என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க, என்ன சார் சூப்பராக பண்ணிட்டீங்க, இந்த ஒரு விஷயங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம். ஓகே. ஆனால் மூவி இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு 6 to 8 months கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அந்த பெர்ஃபார்மன்ஸ் நம்ம கரெக்டாக இருக்கா இல்லையா, மக்கள் ஏற்றுப்பாங்களா இல்லையாங்கிற ஒரு விஷயங்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி இது பண்ணணும். So this is so instant. ஆமாம். ஸோ அப்போ நம்ம ஒரு கேரக்டரில் நம்ம இப்போ நான் ரன் சீரியலில் ருத்ரன்கிற ரோல் நான் பண்ணுறப்ப பார்த்தோன்னா அந்த ருத்ரன் ரோல் கரெக்டாக பண்ணுறேன்னா இல்லையாங்கிறது எனக்கு நெக்ஸ்ட் டேவே எனக்கு தெரியும். அப்போ ஓகே கரெக்டாக தான் போயிட்டுருக்குன்னா நான் இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர்ட் ஆகிருப்பேன். ஓகே நம்ம கரெக்டாக அப்சர்வ் பண்ணி பார்க்குறாங்க, அப்போ நம்ம கரெக்டாக ஒர்க் பண்ணணும் அப்படி. நம்ம நாயகி 2 ஆகட்டும் எல்லா சீரியல்ஸுமே எனக்கு அந்த ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சது சீரியல்ல. ஓகே. இன்ஸ்டன்ட்டா you get the appreciation and instantly you get the result also. ஆமா. அப்புறம் நல்ல ஒரு ஆர்கனைஸ்டா டிசிப்ளின்டா எப்படி இருக்கணும்ங்கிறது சீரியல் இண்டஸ்ட்ரி எனக்கு சொல்லி கொடுக்குது. மூவி இண்டஸ்ட்ரி என்னன்னா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம், ரிலாக்ஸ்டா இருக்கலாம். பட் அங்க வந்து கொஞ்சம் சேம் இதே சீக்வென்ஸை கொஞ்சம் இன் டெப்தா எடுப்பாங்க. ஓகே. இங்கே வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடுப்பாங்க, கொஞ்சம் வந்து ஓகே அப்படிங்கிற ஒரு மோடில் போவாங்க. ஏன்னா அவங்களுக்கும் டிஆர்பி ஒரு விஷயங்கள் எல்லாமே அசோசியேட்டடாக இந்த சீன்ஸில் இருக்கிறதுனால ஒரு 80% கரெக்டாக பண்ணால் போதும்னு நினச்சிட்டு பண்ணுவாங்க. அங்கே வந்து 100 to 200% கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்துலனால அதே சேம் சீக்வன்ஸை ரிப்பீட்டடாக நிறைய விஷயங்கள் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம பொறுமையாக கொஞ்சம் ஹேண்டில் பண்ணணும். இங்கே ஸ்பீடாக இருக்கும், இங்கே பொறுமையாக நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஸோ அப்போ 2 விஷயமும் நம்ம பேலன்ஸ் பண்ணிடும். அதை நான் சீரியல் பண்ணிட்டு இருக்கோம், மூவிஸும் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ இந்த 2 இண்டஸ்ட்ரியுமே நம்ம கொஞ்சம் எனக்கு கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி கொடுத்தது. ஓகே. என்னோட பெர்செப்ஷன். ஓகே. ஸோ லெட்ஸ் கம் அபவுட் த மியூசிக் வேர்ல்டு. மியூசிக் ஆல்பம் அது வந்து இட்ஸ் 4-5 minutesக்கு வருது. அதுல எவ்வளோ மெனக்கெடல் இருக்கு, அதுல எங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் ஷேர் பண்ணுங்க சார். மியூசிக் வீடியோ அகெயின் வந்து நம்மளுக்கு நம்ம மூவியில் வந்து ஒரு சாங் நல்லபடியாக ஒரு சாங் அமைஞ்சதுன்னா டெஃபினட்டாக அந்த சாங் வந்து வைரல் ஆகும், ஹிட் ஆகும். பட் இந்த மியூசிக் ஆல்பம்னா நம்மளே கிரியேட் பண்ணலாம். ஓகே. நம்ம அந்த சீக்வன்ஸ், அந்த சினாரியோ, இப்போ ஒரு லிரிக்ஸு, ஒரு வைபை இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம இப்போ வந்து இந்த நெக்ஸ்ட் 3 monthsக்கு 6 monthsக்கு தான் ட்ரெண்டுனா நம்ம இப்போவே ரைட்டும் க்ரியேட் பண்ணி அந்த மாதிரி ஒரு மியூசிக் வீடியோ க்ரியேட் பண்ணலாம். ஓகே. இப்போ மியூசிக் வீடியோ அஃப்கோர்ஸ் சாங் பிடிக்காத ஆட்கள் நம்ம யூனிவர்ஸில் யாருமே கிடையாது. ஸோ நல்ல ஒரு டியூன் மியூசிக், ஒரு லிரிக்ஸ், அதுக்கு நல்ல ஆக்டர்ஸோட கனெக்ட் பண்ணி அந்த விஷயத்த சொல்கிறப்ப அதுவும் அகெயின் இன்ஸ்டண்ட்டாக ரீச் ஆகும். ஓகே. ஸோ அந்த மியூசிக் லவர்ஸ் எல்லாத்துக்கும் மியூசிக் வீடியோ வந்து பிடிக்கும். அதே மாதிரி நான் பண்ண 2-3 மியூசிக் வீடியோஸுமே அந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டாகவும் கரெக்டாக அமைஞ்சுது.
நல்ல கனெக்ட் ஆச்சு. ஸோ அப்போ வந்து யூடியூப்பில் மியூசிக் வீடியோ லவ்வர்ஸ் மத்தியில் நான் கொஞ்சம் அகெயின் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணனால நல்ல எனக்கு ஒரு கனெக்டிவிட்டி கிடச்சிது. ஓகே. சீரியல் இண்டஸ்ட்ரின்னு பண்ணுறப்ப அதுக்கான ஒரு ஆடியன்ஸ் வியூவர்ஸ்க்கான கனெக்டிவிட்டி எனக்கு கிடச்சிது. ஓகே. அப்புறம் ஷார்ட் ஃபிலிம்ஸ். ஆமாம், ஷார்ட் ஃபிலிம்ஸ் பார்க்குறப்ப எனக்கு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறப்ப நம்ம ஷார்ட் ஃபிலிம் ரீச் ஆகுமா இல்லை எப்படி, ஏன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்ப ஹாப்பி நியூ இயருங்கிற ஷார்ட் ஃபிலிம் நான் டைரக்ட் பண்ணேன். ஓகே. ஓ. அது கம்ப்ளீட்லி வந்து ஒரு யூடியூப் ஆடியன்ஸ்க்காக நான் எடுக்கணும்னு தான் பிளான் பண்ணேன். யூடியூப்பில் எந்த அளவுக்கு ரீச் ஆகும்னு தெரில. யூடியூப் ஆடியன்ஸ்னால் கொஞ்சம் எல்லாருமே காலேஜ் கோயர்ஸ், கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் விரும்புகிற ஒரு ஆடியன்ஸ்க்கு பண்ணணும். ஓகே. அப்படி பண்ணி அப்படி தான் அது பிளான் பண்ணி நான் இது பண்ணோம். அகெயின் அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் கழிச்சு ஒரு பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. அந்த ஷார்ட் ஃபிலிமோட கண்டென்ட், அந்த சீன்ஸ்லாம் கிளிப் பண்ணி அந்த எடிட் பண்ணி ஸ்டேட்டஸில் நிறைய பேர் வைக்க ஆரம்பித்தாங்க. அப்புறமேல அந்த அந்த இண்டிவிஜுவல் சீன்ஸை வந்து ரீல்ஸில் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஷார்ட் ஃபிலிமை வந்து இத்தனை பேர் பார்க்குறாங்களா அப்படின்ட்டு. எனக்கு ஆல்மோஸ்ட் 5 மில்லியன் ப்ளஸ் வியூஸ் வந்து எனக்கு ஹாப்பி நியூ இயர் ஷார்ட் ஃபிலிம்லேயும், நம்ம ஜீவனா ஹேத்துனா ஷார்ட் ஃபிலிம் பார்க்குறப்ப அது 8 மில்லியன் வியூஸ். இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு வைரலாக ஒரு பிளாட்ஃபார்மாக அமைஞ்சு எனக்கு ஒரு மூவிக்கு எப்படி ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்குமோ அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் எனக்கு கொடுத்துச்சு ஆக்சுவலாக. ஓகே. எனக்கு நிறைய பேர் அந்த ஷார்ட் ஃபிலிமோட கிளிப்பிங்ஸ் எடுத்து ஸ்டேட்டஸில் போடுவாங்க. அதுவே எனக்கு ஸ்க்ரீன்ஷாட்டாக அனுப்புவாங்க. நான் இப்படி பார்த்தேன் இந்த ஷார்ட். சில பேர்த்துக்கு அந்த மூவி டைட்டில் சில பேருக்கு தெரியல, ஆனால் இது நான் பார்த்துருக்கேன், இந்த சீக்வன்ஸ் பார்த்துருக்கேன், நல்லா இருந்தது, சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு. அகெயின் ஷார்ட் ஃபிலிம்லேயும் 2 வேரியேஷன் ஆஃப் ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். ஒன்று வந்து ரொம்ப ஜாலியான ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணேன், கொஞ்சம் இன்னொன்று வந்து ஒரு இமோஷ்னலாக ஒரு சீரியஸான ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். அதுலேயும் நல்ல ஒரு எனக்கு ஒரு அனாலிசிஸ் எனக்கு கிடச்சிது. ஷார்ட் ஃபிலிம் ரீச்லேயும் நான் அந்த ஷார்ட் மூவி லவர்ஸ்க்கு பிடிச்சிது இந்த கேரக்டரைசேஷன். ஸோ இவ்வளோ அதாவது எல்லா சாப்பாடையும் சாப்பிட்டு பார்க்கணும்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ஃபீல்ட். ஸோ விச் இஸ் யுவர் ஃபேவரட் டு டூ? ஆப்வியஸ்லி மூவிஸ் தான். ஓகே. மூவிஸ் இப்போ வந்து கொஞ்சம் செலக்ட் பண்ணி கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரைட் மூவிஸ் கொஞ்சம் இப்போ ஒயிட் ரோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒயிட் ரோஸில் இந்த என்னோட கேரக்டர் வந்து நல்லா இப்போ பேசப்பட்டுருக்கு, நல்லா இருக்குது. அகைன் இப்போ எனக்கு கமிட் ஆன ஒரு 2-3 படங்களும் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயங்கள் அந்த ஸ்கிரிப்டில் இருக்குது. ஓகே. அந்த மேஜிக் இருக்குது. எனக்கு எனக்கு என்னென்னா ஒரு நல்ல ஒரு என்னோட பெர்ஃபார்மன்ஸ் காட்டுற ஒரு கேரக்டரைசேஷன் நான் பார்த்துட்ருக்கேன். அது வந்து மூவிஸ் ஆகட்டும், சீரியல் ஆகட்டும், நான் ஷார்ட் ஃபிலிம் அகெயின் இப்பயும் சொல்கிறேன், நான் எல்லா பிளாட்ஃபார்ம்ஸில் அகெயின் நான் பண்ணுவேன், பண்ணலாம் தான் இருக்கேன். பட் எனக்கு ஒரு சீரியல் பண்ணுறப்ப எனக்கு அந்த ரோல் எனக்கு அப்பீலிங்காக இருந்ததுன்னா நான் அதுக்கு டெஃபினட்டாக அகெயின் நான் சீரியல் பண்ணுவேன். அகெயின் இப்போ மூவியில் எனக்கு அந்த ஒரு விஷயம் கிடச்சிதுன்னா நான் வந்து ஏதோ ஒன்று பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ பண்ணுறதில்ல. எனக்கு அந்த கேரக்டரைசேஷனில் ஒரு வெயிட்டேஜ், ஒரு இம்பார்ட்டன்ஸ், ஒரு பர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு ஸ்கோப் இருக்குன்னா அது யூடியூப் சீரீஸ் ஆகட்டும், வெப் சீரிஸ் ஆகட்டும், நம்ம டிவி சீரியல்ஸ் ஆகட்டும், மூவி, இந்த அகெயின் இதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் நான் சொல்லிட்டேன் இந்த எல்லா பிளாட்ஃபார்மோடது. இதில் எனக்கு நான் டெஃபினட்டாக நான் இந்த ஒரு கேரக்டரைசேஷன் கிடச்சதுன்னா நான் என்ஜாய் பண்ணி பண்ணுவீங்க. ஓகே. ஸோ இப்போ ஒரு நெக்ஸ்ட் ஒரு டஃபஸ்ட் கொஸ்டின் உங்களுக்காக. நீங்கள் சொன்ன எல்லாத்தையுமே சேர்த்து கொலேட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? விச் இஸ் யுவர் ஃபேவரட் பர்சனல் ஃபேவரட் ஒர்க்? இட் கேன் பி மியூசிக், இட் கேன் பி மூவி, இட் கேன் பி எனிதிங். உங்களோட ஃபேவரட் என்னது நீங்கள் பண்ணதுலே அன்ஃபர்கெட்டபிள்? சீரியலில் வந்து எனக்கு ரன் ஆகிட்டும் அந்த சீரியல் அந்த பீரியட் வந்து எனக்கு மறக்கவே முடியாது. ஓகே. ஏன்னா வந்து அந்த ரன் சீரியலில் நான் பண்ண அந்த ஒரு ரோல் அப்படி ஒரு ரீச் கொடுக்குமாங்கிறது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, எங்கள் டீம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அந்த ருத்ரன்கிற ஒரு விஷயம் அந்த 1 இயருக்கு அந்த சீரியல் போனப்போ ஒரு மூவிக்கு எப்படி ஒரு ஹீரோவுக்கு ஒரு ரீச் கிடைக்குமோ அந்த ரீச் வந்து இந்த கேரக்டரைசேஷன் எனக்கு கொண்டு போச்சு. சூப்பர். அப்போ வந்து அந்த சீரியலை பற்றி அப்போ தான் தெரிஞ்சுட்டு சீரியல் மீடியமோட ஒரு ரீச் என்ன, அந்த கேரக்டருக்கான ரீச் என்ன. ஸோ அந்த ஒரு ஃபேஸ் நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணீங்க. சூப்பர். ஓகே. ஸோ விஜித் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் இமேஜின் யூ ஆர் நாட் இன் திஸ் இண்டஸ்ட்ரி, அப்போ நீங்கள் என்ன வேலை பண்ணிட்டு இருந்திருக்கீங்க? இல்லை, இதுக்கு முன்னாடி நிறைய ஆக்டர்ஸ், டேரக்டர்ஸ் இந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் எனக்கு சினிமானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. சினிமாக்காக ஒரு விஷயத்துலேயே தான் தேடிட்டு நிறைய பேர் சொன்னாங்க, நீங்கள் ஆகலைன்னா என்ன ஆயிருப்பீங்க அப்படின்னு கேட்டால், நான் சினிமாக்காக அகைன் நான் தேடிட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு நிறைய பேர். நீங்கள் வேறு ப்ரொஃபஷன் போக மாட்டீங்க?
போகிறதுக்கான ஆப்ஷனே எனக்கு இல்லை. எனக்கு சினிமாக்கு அப்புறம் எனக்கு வேறு எந்த விஷயமும் எனக்கு அவ்வளோ இன்டெப்த் எனக்கு தெரியல. ஓகே. ஸோ அது நான் போனால் டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. சினிமானா எனக்கு அது 24/7 ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு 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 பேஷன் இருக்கு. பேஷன் இருக்கு. ஓகே. வேற ஏதாவது விஷயம்னு சொன்னால் ஒரு 1 or 2 டேஸ்க்கு சமாளிக்கலாம். அப்புறம் திரும்ப இது வந்து நான் சினிமாக்குள்ளே தான் வரணும்னு எனக்கு சொல்லும். அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குல்ல நம்ம எல்லாருக்குள்ளயுமே சினிமால ஒர்க் பண்றது. இல்லை, நான் என்னோட சைல்ட்ஹுட் டேஸ்லேருந்து எனக்கு சினிமாவை பார்த்து தான் நான் வளர்ந்தேன். ஓகே ஓகே. நான் சினிமா அது ஃபர்ஸ்ட் டே பார்த்து, சினிமா போஸ்டர்ஸை பார்த்து, நம்மளோட ஆக்டர்ஸ் எல்லாம் பார்த்து, சினிமானா எனக்கு அவ்வளோ தெரியும் எனக்கு. ஸோ அதனால எனக்கு சினிமான்னே நான் பார்த்து நான் வளர்ந்துவேன். நிறைய கேரக்டர்ஸை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் இப்போ ஒரு அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் நான். ஓகே ஓகே. எனக்கு ஸோ அப்படி விட்டுட்டு நான் ஒரு இடத்துக்கு போனேன்னு சொன்னால் அது நான் ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஏனோ தானோன்னு நம்ம அங்கே ஒரு ஒர்க் பண்ணுற ஒரு ஃபீல்டாக தான் எனக்கு இருக்கும். சினிமான்னு பார்த்தீங்கன்னா நான் நான் நிறைய விஷயங்களில் பொறுமையாக நிறைய விஷயங்கள் டெக்னிக்கலாக மூவ் பண்ணிட்டு இருக்கேன்னா எனக்கு அந்த விஷயங்கள் கொஞ்சம் எனக்கு தெரியுது. அதனால இது கொஞ்சம் எனக்கு ஹேண்டில் பண்ணவும் தெரியுது இந்த சினிமாவை. ஓகே ஓகே ஃபைன் சூப்பர். என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். என்ஜாய் பண்றீங்க. ஓகே. ஸோ வாட் கைண்ட் ஆஃப் பர்சன் யூ ஆர்? லைக் விஜித் வந்து எந்த மாதிரி ஒரு பர்சன்? ரொம்ப ஜாலியா இல்லை இன்ட்ரோவர்ட்டா, ரொம்ப சீரியஸா, லைக் எப்படி உங்களை பற்றி தெரியணும் இல்லையா நேர்களுக்கு? ஏன்னா ஸ்க்ரீனில் தான் பார்க்குறோம். வி டோன்ட் நோ லைக் ஹவ் பிஹைண்ட் த சீன் நீங்கள் எப்படின்னு. இல்லை, நான் கரெக்டாக சொல்ல போனால் அந்த சினிமாக்காக நான் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ சினிமாவில் நான் ஜெயிக்கணுங்கிற ஒரு வெறி வந்து எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கிறனால சாக்ரிஃபைஸ் நிறைய பண்ணியிருக்கேன். இதுக்காக நான் ரொம்ப டிசிப்ளின் ஆகிட்டேன். ஒரு ஒர்க்கஹாலிக்னு சொல்லுவாங்கள்ல, சினிமாக்காக 24/7 ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். எப்படியாவது சினிமாவில் ஜெயிக்கணும் அந்த ஒரு விஷயத்துலனால அந்த ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா கொஞ்சம் சீரியஸ் ஆயிடுவேன். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே சீரியஸாக இருப்பேன். எனக்கு 24/7 சினிமா பற்றியே தான் கற்றுப்பேன். திங்கிங் இருக்கும். சினிமா பற்றியே லேர்ன் பண்ணுவேன். அதை பற்றியான விஷயங்கள் என்ன நடக்குது, படங்கள் நிறைய பார்த்துட்ருப்பேன். சினிமா பற்றி தெரிஞ்சவங்கக்கிட்ட நான் போய் பேசி தெரிஞ்சுப்பேன். நானும் என்கிட்டையும் நீங்கள் சினிமா பற்றி கேட்டிங்கன்னா சினிமா பற்றி பேசிட்டு இருப்பேன். வேறு ஏதாவது கேட்டிங்கன்னா எனக்கு எதுவுமே தெரியாது. ஸோ இப்போ எனக்கு இதுலேயே இருக்கிறதுனால கூல்னு சொல்ல மாட்டேன், ஒரு நார்மல் ஒரு இன்ட்ரோவர்ட்னு வைங்களேன். கொஞ்சம் பழகிறதுக்கு எனக்கு, ஏன்னா நிறைய பேருக்கு சினிமா பற்றியே தான், எனக்கு சினிமா பற்றி தான் தெரியும். அதனால் மித்தவங்க வேறு ஏதாவது பேசணும்னு சொன்னால் எனக்கு டாபிக் இருக்காது. அதனால் நான் அங்கே இருக்க மாட்டேன் அந்த இடத்துல. அந்த இடத்துலயே இருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு வேறு டாபிக் தெரியாது. அவங்க காமனாக பேசுவாங்க, எனக்கு அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது. சினிமா பற்றி பேசினாங்கன்னா அவங்களுக்கு அது பிடிக்காது. அதனால் பெரும்பாலும் நான் அந்த பார்ட்டிஸ் போகிறதோ இந்த சோஷியலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமும் எனக்கும் அது பிடிக்காது. சரி, நம்ம விஷயம் மட்டும் பார்த்துப்போமே, நம்ம இது மட்டும் ஃபோக்கஸ்டாக நம்ம பிளான் பண்ணி பண்ணுவோமே அப்படின்ட்டே இருக்கும் மைண்டில். ஓகே. ஸோ நான் சொன்ன மாதிரி சினிமா ஆக்சுவலாக வந்து ஒரு சென்சிட்டிவான ஒரு ஃபீல்டு, உங்களுக்கே தெரியும். அது வந்து சீரியஸாக இருக்கிறவங்களுக்கு, ஆர்கனைஸ்டாக டிசிப்ளின்டாக இருக்கிறவங்களுக்கு அது சப்போர்ட் பண்ணும் சினிமா. நான் அதுதான் பார்த்தேன். நீங்கள் கொஞ்சம் ஈஸியாக ஓகே வரப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னா சினிமா அப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. நீங்கள் சீரியஸாக இருந்தீங்கன்னா சினிமா உங்களுக்கு சீரியஸாக உங்களுக்கு பார்க்கும். இது ஒன்று தான் நான் ஒரு இயர்ஸில் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அப்போ நம்ம ஏன்னா இந்த விஷயம் என்னென்னா, ஆஸ் அன் ஆக்டராக நீங்கள் வந்து நிறைய பேர்த்துக்கு ஒரு விஷயத்த சொல்ல போகிறீங்க. ஸோ அப்போ நீங்கள் டிசிப்ளின்டாக இருந்தால் மட்டுமே தான் நம்ம அங்கே டிசிப்ளின்டாக இருக்க முடியும். நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே. இந்த இண்டஸ்ட்ரி நம்ம வேறு விஷயத்தில் ஒர்க் பண்ணுறோன்னு சொன்னால் அந்த பிரச்சனைகள் இல்லை. இந்த என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்டு, இந்த மீடியா ஃபீல்டுங்கிறப்ப நம்மளே பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகிறாங்க. ஸோ அப்போ அந்த சினிமா வந்து உங்களுடைய ஒரு பாயிண்டில் வந்து நீ எப்போ பர்ஃபெக்ட் ஆகிறியோ, ஒழுக்கமாகறியோ, டிசிப்ளின்ட் ஆகிறியோ, அப்போ தான் அந்த சினிமா வந்து நம்மளுக்கு கை கொடுக்கும்னு ஒரு விஷயம், ஒரு இன்ட்யூஷன் உங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் நம்ம சினிமா நம்மளுக்கு நல்லா இனிஷியல் டேஸில் வந்து கொடுத்த மாதிரி எல்லா விஷயங்கள் ஃபீல் பண்ணேன். பட் ஒரு சீரியஸான ஒரு ஃபிலிம்குள்ளே நம்ம ஆக்ட் பண்ணணும், நல்ல ஒரு படங்கள் பண்ணணும்னு சொல்கிறப்ப சினிமா வந்து அந்த ஆக்டரை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுது. ஸோ அப்போ நான் இதுக்கு முன்னாடி ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த ஒரு விஷயத்துக்கும் இப்போ லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸில் வந்து நான் கொஞ்சம் ரொம்ப இதுக்காக ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டேன். ஓகே. நிறைய ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டேன்.
ஒரு ஒரு சீரியஸாக ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப நிறையா விஷயங்களில் வந்து நான் எனக்குள்ளே இருந்த ஒரு லைஃப் ஸ்டைல் ரொட்டீன் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ கம்ப்ளீட்டாக சினிமாக்காக இப்போ சினிமாக்கே தெரியும் இப்போ நான் கம்ப்ளீட்லி ப்ரிப்பேர்டுன்னு ஒரு விஷயம். டெடிகேட்டட் டு சினிமா. ஆமாம் ஆமாம் எனக்கு இப்போ தான் ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். இதுக்கு முன்னாடி நான் இருந்த ஒரு எனக்கு ஒரு ஒரு 50% சாட்டிஸ்ஃபேக்ஷனில் தான் நான் ஒர்க் பண்ணியிருப்பேன். இப்போ ஒரு 100% ஒரு டெடிகேட்டடாக ஆன ஒரு ஆக்டராக மாறிட்டீங்க. ஆமாம். அந்த ஓவர் த இயர்ஸில் எனக்கு அது கற்றுக் கொடுத்த நிறைய விஷயங்கள் எனக்கு உள்வாங்கி நான் வந்து இப்போ கொஞ்சம் இப்போ முதல்ல விட இப்போ கொஞ்சம் நீங்கள் கேட்டிங்களே நீங்கள் எந்த மாதிரி பர்சன் அப்படின்னு கேட்குறப்ப கொஞ்சம் கூலாகவும் இருக்க கற்றுக்கிட்டேன், சீரியஸாகவும் இருக்க கற்றுக்கிட்டேன், ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்க கற்றுக்கிட்டேன். இந்த இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் எல்லாமே கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, நீங்களே எப்படி வேணாலும் கேள்வி கேட்கலாம். இப்போ நான் அதுக்குமே வந்து கரெக்டாக பதில் சொல்லணுங்கிற ஒரு விஷயம் சினிமா கற்றுக் கொடுத்துச்சு. எங்கே சீரியஸாக இருக்கணும், நம்ம எப்பயுமே கூலாகவே இருந்துடலாமேன்னு பார்த்தா அப்படி இல்லை. சில அந்த சினிமாவில் வந்து எங்கெங்கே சீரியஸாக இருக்கணுமோ அங்கே நம்ம கொஞ்சம் சீரியஸாக இருக்கணும், எங்கே கூலாக இருக்கணுமோ இங்கே கூலாக இருக்கணும்னு கற்றுக் கொடுத்துச்சு, எங்கே ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஸோ இப்போ இந்த ஒரு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு கொஞ்சம் ட்ரெயின் பண்ணணும். ஸோ அப்போ யோகா, மெடிடேஷன், இந்த விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண நான் இந்த சொன்ன இந்த அத்தனை விஷயங்களும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண முடியும். சூப்பர் சூப்பர். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் தட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். தேங்க்யூ. நல்ல விஷயம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஓகே, ஸோ நீங்கள் ரொம்ப வருஷமாக சினிமாவில் இருக்கனால ஹூ இஸ் யுவர் ஃபேவரட் கோஸ்டார்? நீங்கள் கூட ஒர்க் பண்ணப்ப அது நீங்கள் எந்த ஃபீல்டுலாம் சொல்லலாம், மூவி, ஷார்ட் ஃபிலிம், எனி திங், இந்த பர்சனோட ஜாம் பண்ணப்ப இட் வாஸ் நைஸ், குட் கோஸ்டார் அப்படின்னா யார் அவங்க? இல்லை குட் கொலீக்னு கூட சொல்லலாம், நாட் மேபி ஆன் ஸ்க்ரீன், பிஹைண்ட் த சீன் ஆல்சோ யூ கேன் சே. ஒரு பிஹைண்ட் த சீன், ஒரு ஆன் ஸ்க்ரீன் சொல்லிடுங்க. எனக்கு இப்போ ஒயிட் ரோஸ்ட்ல கயலானந்தி மேம் கூட பண்ணப்ப அவங்க கூட ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருந்தது. அவங்க ஹைலி ப்ரொஃபஷ்னல். ஸோ அதை பார்த்துக்கிட்டு நானும் நிறைய கற்றுக்கிட்டேன். சரி இப்படிலாம் இப்போ ஒரு விஷயத்த வந்து ஒரு சின்ன சீக்வன்ஸை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைப்பாங்க, அந்த ஒரு விஷயங்கள் அவங்க கூட ஒர்க் பண்ணப்ப எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் என் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுறப்ப ஹீரோயின்ஸ் கூடலாம் பண்ணுறப்ப அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு ப்ளஸ் மைனஸ் எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் சீரியல் பண்ணுறப்ப அந்த டைரக்டர்ஸ் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க அவங்க கூட, அப்புறம் அங்கே இருக்க ஆக்டர்ஸ் ஆகட்டும், ரனில் வந்து இவர் கிருஷ்ணா, சாயா சிங் மேடம், அப்புறம் ராஜ் கபூர் சார், இவங்க கூடலாம் ஒரு நல்ல ஒரு பாண்டிங்கில் இருந்தேன். ஓகே, நான் வந்து ஒரு ஒரு ப்ராஜெக்டுக்குள்ளே போனால் அங்கே எனக்கு எப்படின்னு தெரில, அது ஆல்மோஸ்ட் எல்லாரும் ஒரு ஃப்ரெண்ட்லி ஆயிடுவோம். எல்லாருமே டெக்னீஷியன்ஸ் ஆகட்டும், ஆக்டர்ஸ் ஆகட்டும், அப்புறம் அந்த ஒரு பாண்டிங்லேயே தான் நாங்கள் இருப்போம். ஸோ நீங்கள் குறிப்பாக நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு எக்ஸாக்டாக தெரில. நான் ஒர்க் பண்ண எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்துக்கூடையும் ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு பாண்டிங்கில் தான் இருந்திருப்பேன் எல்லாத்துக்கூடையும். இன்னும் இப்போ நான் ஆல்மோஸ்ட் இப்போ 10 இயர்ஸ் ஆச்சு. 10 இயர்ஸ்லையும் பார்த்தோன்னா நம்ம அந்த ப்ராஜெக்ட் பற்றி பேசுகிறப்ப எங்களுக்கு அதை பற்றி ஒரு மெமரிஸ் கிரியேட் ஆகும். எப்படி இருந்தோம்ல, எப்படி ஒர்க் பண்ணோம் அப்படின்னு ஒரு மெமரிஸ் எப்பயுமே இருக்கும் எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லையுமே. ஓகே, இந்த மாதிரி தான் எல்லாரும் பதில் சொல்லி தப்பிச்சிடுறீங்க பாதி. இல்லை உண்மையாக ஃப்ராங்காக தான் சொல்லிட்டு. ஓகே ஃபைன். ஸோ அடுத்ததான் நீங்கள் எந்த மாதிரி கேரக்டர் இல்லை மூவி இல்லை லீடா, வாட் இஸ் யுவர் கோல் நெக்ஸ்ட், அல்டிமேட் கோல் என்னது? எனக்கு நெகட்டிவ் லீட் வில்லன் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, இந்த சீரியல்ஸ் ஆகட்டும் இதெல்லாம் பண்றப்ப அந்த நெகட்டிவ் இது பண்றப்ப என்னன்னா பெர்ஃபார்மன்ஸ்க்கான ஒரு ஸ்கோப் நிறைய இருக்கு. ஹீரோவா இருக்கிறப்ப அது நம்ம ஒரு நல்ல ஒரு பையனா அப்படியே இருக்கணும்னு நினைக்கிறோம், அந்த கேரக்டரைசேஷன் இருக்கு, நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கான விஷயம் அங்கே இல்லை. ஓகே, நெகட்டிவ் லீட்னா உங்களுக்கு ஒரு நிறைய வெரைட்டி ஆப்ஷன்ஸ் இருக்குது பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப்பில். அதுவும் அகெயின் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நெகட்டிவ் லீட் கிடச்சிதுன்னா அந்த மாதிரி விஷயங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். ஓகே, ஆப்வியஸ்லி ஹீரோக்கான ஒரு விஷயங்கள் இப்போ நான் ஹீரோவாகவும் பண்ணியிருக்கேன், நெகட்டிவ் லீட் வில்லனாகவும் பண்ணியிருக்கேன். எனக்கு ஹீரோவாக பண்ணுறப்ப அதுக்கான அப்ரிசியேஷன் எப்பயுமே கிடச்சிருக்கு. நல்லா பண்ணியிருக்கீங்க, நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கீங்க. இங்கே பண்ணுறப்ப எப்படி சார் இதுக்கும் அதுக்கும் இப்படி ஒரு சேஞ்ச் ஓவர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் கேட்டிருக்காங்க. ஓகே, நான் ரெண்டுமே என்ஜாய் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் கேட்டிங்கன்னா நெகட்டிவ் லீட் வந்து அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான நெகட்டிவ் லீட் கிடச்சிதுன்னா எனக்கு அது நல்லா இருக்கும்னு தோணுது. கண்டிப்பாக இட்ஸ் அ குட் ஆன்சர். ஏன் தெரியுமா? பிகாஸ் என்றைக்குமே எந்த ஒரு படமாக இருக்கட்டும், ஷார்ட் ஃபிலிமாக இருக்கட்டும்,
வில்லன் என்ன பண்ண போறாங்க நாங்க தான் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா ஹீரோ எப்படியோ தப்பிச்சிருவாரு, ஓடிடுவாரு, அடிச்சிருவாரு. ஆனா வில்லன் என்ன பண்ண போறாங்கிறது ஆர்வமா இருக்கும் ஹீரோனா எல்லாருக்கும். ரியல் லைஃப்லயும் நம்ம ஹீரோவா தான் இருக்கும். நல்லவனா இருக்கும். ஓகே. வில்லனா பார்க்குறப்ப நம்மளுக்கே அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்கா டேய் இந்த இருக்கு. கேரக்டருக்கு நீ ஒரு நல்லவன். ஆனா கெட்டவனா நீ இருந்தா எப்படி பண்ணுவ? ம். அப்ப நம்ம அந்த ஒரு சீக்வென்ஸ் படத்துல தானே பார்க்குறோம். அந்த நெகட்டிவ் எவனுமே அப்படி ஒரு வில்லன் நம்ம லைஃப்ல நம்ம பார்க்கறது இல்ல. ம். படத்துல அது ஒரு மேக்னிஃபை பண்ணி சொல்றாங்க. ஓகே. அந்த நெகட்டிவ் கேரக்டர் இப்படி இருக்குன்ட்டு. ஸோ நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ஒரு 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 என்ன சொல்றது ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு நேச்சர்ல பழகிட்டு இருக்கிறப்ப நம்மளுக்கு ஒரு நெகட்டிவ் கேரக்டர் இப்போ நீங்க இந்த ரன் ஆகட்டும் ம். நாகி டூவில் பார்த்தீங்கன்னா நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இப்படி பேசிட்டு இருப்பேன். ஆனால் ஷார்ட்னு வரப்போ என்னோட லுக் அண்ட் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸே வேற மாதிரி மாறும். ம். அது எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. Yeah. என்னங்க இப்படி டக்குன்னு நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசுனீங்க, அங்கே போனீங்கன்னா வெட்டுவேன் குத்துவேன் அந்த அளவுக்கு ஒரு விஷயமா பேசிட்டீங்க. அது Yeah. திரும்ப வந்தோடனே அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நான் என்ஜாய் பண்ணி பண்ணேன். ம். ஸோ எனக்கு அதுக்கான ஸ்கோப் அங்கே இருக்கு நெகட்டிவ் லீட்ல. நெகட்டிவ் லீட்ல சூப்பர். ஸோ எப்போ உங்களை வந்து ஒரு நெகட்டிவ் லீட்ல வந்து பிக் ஸ்க்ரீன்ல உங்களை வந்து இல்லை இப்போ எனக்கு என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து எனக்கு அவர் ஆக்சுவலாக டைரக்ட் பண்ணுறாங்க. அந்த படத்தில் வந்து ஒரு ஸ்ட்ராங் நெகட்டிவ் லீட் இருக்கு. என்னைய மைண்டில் வச்சு தான் அந்த ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காங்க. வாவ். அது அகெயின் ஒரு ஸ்பெஷல் இந்த சென்ஸ் சொல்லக்கூடாது வேண்டாம். அந்த ஒரு ரோல் வந்து சொல்கிறப்பே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அப்போ அவர் வந்து ப்ரோ நீங்கள் இந்த ரோல் உங்களை மைண்டில் வச்சு தான் பண்ணியிருக்கேன், நீங்கள் கொஞ்சம் பண்ணுவீங்களா அப்படின்னாங்க. ஸ்கிரிப்ட் ஒன்லைன் கேட்குறப்பே ஃபார் ஷுவர் நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு இருக்குது. அது இப்போ வெரி சூன் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது நெக்ஸ்ட் மந்த்தில் அந்த ஒரு போர்ஷன். இதுக்கெல்லாம் ஹீரோவாகவும் ரோல் பண்ண போகிறேன். அப்போ வில்லனாகவும் அந்த ஒரு போர்ஷன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கும். நான் அந்த போர்ஷன் ஃபார் ஷுவர் என்ஜாய் பண்ணி, ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த விஷயத்தை நான் எவ்வளோ என்ஜாய் பண்ணி பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஸோ எனக்கும் இப்போ நான் டெய்லி அதுக்கான விஷயம் ஒரு ப்ரிப்பரேஷனில் இருக்கேன். ஓகே இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்ட்டு. படத்தோட பேரெல்லாம் சொல்லிருங்க, நம்ம நேர்கள் வந்து அந்த படத்தை போய் கண்டிப்பாக பார்க்கணும் இல்லையா? இப்போ அவர் இருந்தாருன்னா பக்கத்தில் இருந்தாருன்னா கேட்டு சொல்லலாமான்னு கேட்பேன். இப்போ அவர் இல்லை, நம்ம சொல்லக்கூடாது இல்லையா? சொல்லக்கூடாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் வெரி சூன்ல நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ நீங்கள் ஒரு வில்லனா நீ கூப்பிட்டு வச்சு நீ இன்டர்வியூ கண்டிப்பா. அதுதான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஓகே. ஸோ கடைசியாக நீங்கள் நம்ம வானவில் டிவி நேர்கள் இவ்வளோ நேரம் நம்ம இன்டர்வியூ பார்த்துட்டு இருந்த வியூவர்ஸ் அண்ட் உங்களை மாதிரி நிறையா பேர் வந்து சினிமாக்குள்ளே வரணும், என்ன ஸ்ட்ரகிளாக இருந்தாலும் வி ஹாவ் டு டூ இட் அப்படின்னு கிரேசியாக சினிமாவை லவ் பண்ணுற நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே சேர்த்து வச்சு நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க சொல்லலாம். நல்ல ஃபோக்கஸ்டாக இருக்கணும். இந்த எந்த இண்டஸ்ட்ரி சினிமா ஆகட்டும், நீங்கள் ஒர்க் பண்ணுற இண்டஸ்ட்ரியில் அந்த இண்டஸ்ட்ரிக்கான நம்ம ஒரு டிசிப்ளின் ஆர்கனைஸ்டாக எப்படி இருக்கணுங்கிறது அவங்க அது கற்றுக்கணும். ஓகே. நம்ம லைட் ஹார்ட்டடாக என்ன சொல்கிறது ஒரு ஃபோக்கஸ் இல்லாமல் ஒர்க் பண்ணுறப்போ அது வந்து டெஃபினட்டாக அது வந்து உங்களுக்கு சப்போர்ட்டே பண்ணாது, எந்த இண்டஸ்ட்ரியும் ஆகட்டும். வெரி ட்ரூ. அதுக்கு அந்த ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறதுக்கு நம்மளும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ அந்த ப்ரிப்பரேஷன் ஃபார் ஷுவர் அதுதான் ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்கிற ஒரு விஷயம். ஓகேங்களா? இப்போ ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் ரெண்டும் கலந்து ஒரு விஷயத்தில் நம்பர் 1 ஆகணும்னா அந்த நம்பர் 1 எப்படிலாம் இருந்திருக்காங்க, அந்த நம்பர் 1 கேரக்டர்ஸ் எப்படிலாம் இருந்திருக்காங்களோ அதை வந்து நம்மளும் இன்ஸ்பயர் ஆகி அதுக்கான சேம் அவங்க என்ன எஃபர்ட் போடுறாங்களோ அதே எஃபர்ட் நம்மளும் இப்பயே போட்டால் தான் நம்பர் 1 ஆக முடியும். சூப்பர். ஸோ இப்போ வேற ஒரு இண்டஸ்ட்ரியில் சிஇஓ ஆகணும்னு நினச்சா அந்த சிஇஓ என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காருங்கிறது அவங்க அனலைஸ் பண்ணணும். அந்த சிஇஓ எப்படி இருந்து, ஏன்னா ஒரு சிஇஓ ஆயிருக்காருன்னா டெஃபினட்டாக நிறைய விஷயங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு விஷயங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்திருப்பாங்க இந்த சிஇஓ. இவங்க சிஇஓ ஆகணும்னா அந்த சிஇஓ மாதிரியே இவங்க ப்ராக்டிஸ் பண்ணணும், இருக்கணும். அப்போ தான் அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் எல்லாமே நம்மளுக்கு அட்ராக்ட் ஆகி நமக்கு வரும். அதுக்கு டெஃபினட்டாக வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க். அங்கே ஷார்ட் கட்டே கிடையாது. ஷார்ட் கட் வந்து சும்மா மேபி ஃபார் அ ஷார்ட்டர் பீரியடுக்கும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹார்ட் ஒர்க் ஒன்று தான் எப்பயுமே அது லாங்கர் பீரியடுக்கு இருக்கும். அதை நான் பார்த்துட்டேன். அதனால் நிறைய பேர் ஷார்ட்கட்ஸில் அந்த ஒரு விஷயத்தில் ப்ராக்டிஸ் அப்படி இருக்காங்க. அப்படிலாம் வேண்டாம். ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக சின்ன ஸ்டெப்பாக அழகாக டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக அந்த விஷயத்தை ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எப்பயுமே சக்ஸஸ் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஸோ அகெயின் இப்போ இந்த இண்டஸ்ட்ரி வரவங்களுக்கு இது வந்து வந்த உடனே எனக்கு ஒரு 1 மந்த்லேயோ 3 மந்த்ஸ்லேயோ 1 இயர்லேயே கிடைக்குமாங்கிறதுலாம் சொல்லவே முடியாது. ஓகே.
நம்ம வந்து அந்த டெய்லி அதுக்கான ஒரு எஃபர்ட்டு கன்சிஸ்டண்ட்டாக அந்த ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறவங்களுக்கு இந்த சினிமா வந்து சப்போர்ட் பண்ணும். நான் வருவேன், நான் ட்ரை பண்ணுவேன், எனக்கு கிடச்சதுன்னா இருப்பேன், இல்லைனா போயிடுவேன்னு சொன்னால் அது சினிமா எப்பயுமே அது சப்போர்ட் பண்ணதே இல்லை யாருக்குமே. அந்த 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 டிரைவில், அந்த லாங் ரூட்டில் யார் யாரெல்லாம் ட்ராவல் பண்ணிட்டு வரவங்களுக்கு லாஸ்ட்டில் எல்லாத்துக்கும் சினிமா வந்து தூக்கி விட்டுரும். அதை நான் பார்த்துருக்கேன். கொஞ்சம் இந்த ஃபஸ்ட் எடுத்தோடனே என்னடா ஸ்பீட் பிரேக்கர் வருது, ரோடு சரியில்லை, அது சரியில்லை அப்படின்னு நினச்சவங்க, யூட்டன் போட்டவங்க தான். அது மேலே அது எப்பயுமே கொஞ்சம் சினிமா வந்து கொஞ்சம் சீரியஸாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி காட்டும். பட் அதெல்லாமே சும்மான்னு வைங்களேன். பட் அதெல்லாம் தாண்டி வரவங்களுக்கு சினிமா எப்பயுமே சப்போர்ட்டிவாக இருக்கும். பட் சினிமா வரதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் வேறு. ஏன்னா இங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக தான் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம எஜுகேஷனும் இங்கே சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு சினிமா ஃபீல்டு வந்து டெய்லி அப்டேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ நம்மளும் அதே மாதிரி அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். இன்றைக்கி என்ன ஒரு கேமரா வந்திருக்கு, இன்றைக்கி என்ன ஒரு விஷயங்கள் அப்டேட் ஆகிட்டு இருக்குது சினிமாவில் அப்படிங்கிற விஷயம், அந்த ஒரு ப்ராசஸ் அந்த திங்கிங்லேயும் இருக்கணும் எல்லாருமே. ஓகே. ஸோ அப்டேட்டடாக இருக்கணும், டிசிப்ளின்டாக இருக்கணும். நான் சொன்ன மாதிரி சீரியஸாக ஃபோக்கஸ்டாக இருக்கிறவங்களுக்கு சினிமா ஃபார் ஷுவர் கை கொடுக்கும். சூப்பர். இதில் ஏதாவது ஒன்று கம்மியாக இருந்தாலும் சினிமா கொஞ்சம் லேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி அதர் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் அதே தான். எப்பயுமே அப்டேட்டடாக கற்றுக்கிட்டே இருங்க. ஃபார் ஷுவர் வந்து அந்த பாசிட்டிவ் இன்டென்ட்டோட கற்றுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு தோல்விங்கிற ஒரு விஷயமே கிடையாது. சூப்பர். ஆன் தட் நோட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த பெஸ்ட். நீங்களும் நீங்கள் சொன்னதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியிருக்கிறீங்க. தட் இஸ் வை நீங்கள் வந்து யூஆர் ஏபிள் டு கிவ் அட்வைஸ் ஆன் தட். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். நீங்கள் ஆல்ரெடி சீரியல், மியூசிக் வீடியோ, பிக் ஸ்க்ரீன் எல்லாமே கிராக் பண்ணிக்கிட்டே வரீங்க. இன்னும் நீங்கள் நீங்கள் நினச்ச மாதிரியே ஒரு மெயின் லீட் அட்டகாசமான சூப்பராக பிக் ஸ்க்ரீனில் பண்ணி அசத்தணும். இன்னொரு இன்டர்வியூவில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம். கண்டிப்பாக. ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் வித் அஸ் டுடே. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஆக்டர் விஜித்துடன் பேசி நிறைய சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி இன்னொரு கெஸ்டோட மீட் பண்ணுறேன். Until then, take care. Signing off from Tashi Subramaniam. Bye bye.